ஒரு தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் விஜய் அண்ணன் அவரு எலும்பு உடச்சு அனுப்புவாராம இவரு. அப்படியா? அவ்வளவு சீரப்பா முதலமைச்சர் மேல கை வச்சிட முடியுமா? அது நானா கேட்சா கேள்வி. மானங்கட்ட முதலமைச்சரா ஒரு முதலமைச்சரே கேக்குறாருன்னா இவங்களே 6 மாசம் டைம் கொடுப்பாங்கன்னா இவங்களும் அங்கங்க கூட்டம் போட்டு கண்டபடி பேசுவாங்கன்னா ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரை இந்த மாதிரிதான் பேசுவீங்க. இந்த கரூர் நாட்டு பிரச்சனைக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாரு. நைட்டோட நைட்டு ஓடனன்றாங்க. இப்ப ஆட்சி இருக்கும் போதுதான் பிரச்சாரம் நடந்தது. கரூர்ல வந்து 41 பேர் இறந்தாங்க. சிபிஐ கைக்கு போயிடுச்சு கேஸ். சிபிஐ கைக்கு போயிட்டு சிபிஐ கைக்கு போய் தான் விசாரணை நடந்துட்டு இருக்கு. உங்க ஆட்சியில அவ்வளவு அராஜகம் நடக்கும் போதெல்லாம் கம்முன்னு விட்டீங்க. இப்ப எங்க ஆட்சியில வந்து ஆட்சி நல்லபடியா போயின்னு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களும் நிம்மதியா இருக்காங்க. அண்ணன் சொன்ன ஒரு கோரிக்கையும் வந்து நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்க 6 மாசம் டைம் கொடுத்தீங்க. அந்த 6 மாசம் டைம் கொடுத்ததும் போதும். எங்க அண்ணனை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கீங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அண்ணனையே இப்படி பேசுறீங்கன்னா அப்ப தாவேக்கால இருக்கிற அமைச்சர் அண்ணனுங்களை என்ன பண்ணுவீங்க? எம்எல்ஏ அக்காவங்களை என்ன பண்ணுவீங்க? எம்எல்ஏ அண்ணனுங்களை என்ன பண்ணுவீங்க? தாவேக்கால இருக்கிற என்ன மாதிரி பொண்ணுங்களை என்னன்னா பேசுவீங்க, என்னன்னா பண்ணுவீங்க? ஆல்ரெடி பேசிதான் இருக்கீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு எங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டா நாங்க நின்னு இருக்கோம். ஏற்கனவே ஒருத்தர் பேசினாங்க, அவரை தூக்கின்னு போய் அப்படி அப்பளம் பொரிச்சாங்க. இப்ப மாதிரி இன்னொருத்தர் பேசிக்கிறாரு. அவர் அப்பளம் பொரிப்பாங்களா, பூரி சுட போறாங்களா, ரொட்டி சுட போறாங்களா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டுல நாங்க எல்லாம் சேர்ந்து ஐ லெவல்ல எங்க அண்ணன் உட்கார வச்சிருக்கோம், எங்களுக்கு நல்லது செய்வாருன்னு. உங்களோட அரசியல்ல இப்படிதான் பண்ணுவீங்களா? தமிழ்நாட்டு முதலமைச்சரை இப்படிதான் பேசுவீங்களா? எங்க ஆட்சி வரும்போது இந்த மாதிரி பேசினா எப்படி? பயந்துட்டீங்க எல்லாம். இல்ல எல்லாம் சுத்தமா பயந்துட்டீங்க. தள்ள இப்படிதோ இப்படி முக்காடு போட்டு இப்படி போக போறேன்னு பயந்துட்டீங்க. ஆல்ரெடி முக்காடு போட்டாச்சு. எங்க சட்டசபையை மூடிட்டு முக்காடு போட்டு இப்படி போயிடுவாங்கன்னு பயம் வந்துச்சு எங்க அண்ணன் மேல. ஆல்ரெடி எல்லாரையும் முக்காடு போட வச்சுட்டாரு அண்ணன். இன்னமும் வந்து அண்ணன் கிட்ட மாட்டிக்கின்னு ஊழல்ல சிக்காதீங்க. நல்லபடியா வேண்டி சொல்லிக்கிறேன். அண்ணன் கிட்ட வச்சுக்காதீங்க. அண்ணனை டென்ஷன் பண்ணாதீங்க. அண்ணனை டென்ஷன் பண்ணீங்கன்னு வச்சுங்க லக்கா தூக்கி லக்கா வச்சுடுவாரு அண்ணன். அண்ணன் ஆச்சு ஊழல் ஆச்சு இல்ல. ஊழல் பண்ணவங்க எல்லாம் இருக்குறீங்க நிறைய பேரு. அப்படியே கமக்கமா இருக்கிறத அப்படியே வச்சுக்கின்னு இருங்க. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். வேண்டி சொல்லிக்கிறேன். இப்படிக்கு சிஎம் தங்கச்சி, அமைச்சருங்க தங்கச்சி, எம்எல்ஏங்க தங்கச்சி, தாவேக்கா நிர்வாகி கஷ்டமா மறுபடியும் சொல்லிடுறேன். ஊழல் பண்ணவங்களாம் பத்திரமா வச்சுங்க. அண்ணனை சீனி மறுபடியும் அதை வெளியே எடுத்துன்னு வந்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு உங்களுக்கு இருக்காது. சொல்லிட்டேன் நான். சொத்தை தான் சொல்றேன், வேற என்னத்த சொல்றேன்? டப்பு, காசு, பணம், துட்டு, மணி கொடப்பிடிச்சு நைட்டுல பறக்க போற அப்புறம் பார்க்கலாம். ஆல்ரெடி எங்க தமிழக வெற்றி கழக அமைச்சர் மேல சொன்னீங்க, அது புஷ்பண்ணமா ஆகி போயிடுச்சு. எங்க அமைச்சர் அண்ணனுங்களும் சரி, எங்க எம்எல்ஏ அண்ணனுங்களும் சரி, யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. அவங்க வீணா வலையில சிக்க விடாதீங்க. அப்புறம் நீங்க சிக்கி உங்க தலையில நீங்களே மண்ணாளி கொட்டின்னு போயிடாதீங்க.